ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு ஜெமினி ஆப்னு சொல்லி ஒரு ஆப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே ஏஐ மாற்றி கொடுக்குது, ஃபேஸை வந்து அழகாகவும் அப்படியே மாற்றி கொடுக்குது. நீங்கள் நினைக்கலாம், நம்ம கொடுக்குற ஃபோட்டோ வந்து அழகாகவும் மாற்றி கொடுக்குது, நம்மளுக்கு தேவையானதுக்கு மாற்றி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அந்த ஆப் மூலிமா என்ன சொல்கிறாங்க, அந்த ஆப்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸ் வந்து அவங்களோட ஏஐ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகலாம். உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணுறீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களோட கேலரியில் வந்து எல்லாமே சேவ் ஆகும். ஓகேங்களா? ரீசெண்டாக ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி தான், ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி தான் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க ஏஐ மூலிமா மாற்றின ஃபோட்டோவில் வந்து அவங்க கையில் இருந்த ஒரு மச்சம் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்க ஏஐயில் க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸில் வந்து உள்ளே இருக்கிற மச்சம் முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ட்டு எந்த ஒரு ஆப்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதிகமாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாய்.